இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சந்த் ஜனாபாய் அப்படிங்கிறவரை பற்றி. அவர் ஒரு மராத்தி சந்த். நிறையா பாடல்கள் எழுதியிருக்கார், அபங்கங்கள் எழுதியிருக்கார். ஜனாபாய் 10 வயசு குழந்தையாக இருக்கா, தாய் இல்லா குழந்தை. 10 வயசு குழந்தையாக இருக்கிற போது அவள் அப்பா அவளை கூட்டிண்டு பன்றிபுரம் வரார். பன்றிபுரத்தில் பன்றிநாதனை தரிசனம் பண்ண அப்புறம் அந்த குழந்தைக்கு வேறு எதுவுமே மனசில் தோணலை. கண்ணன் மட்டுமே நிற்கிறான் அவன் மனசில். அவள் அப்பா திரும்பி ஊருக்கு கூட்ட போது, நான் வரல, நான் இங்கேயே கோவில்லையே இருந்து தொண்டு புரிஞ்சுண்டு நான் இப்படியே இருந்துடுறேன், எனக்கு இது சந்தோஷமாக இருக்குங்கிற எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவள் வரல. சரி, இது கண்ணன் திருவுள்ளம் அப்படின்னு நினச்சிண்டு அவரும் விட்டுட்டு போயிடுறார். ஜனாபாய் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா. இந்த ஜனாபாய் யாருன்னு கேட்டேன்னாக்க, ராமாயணத்தில் கூனி வந்தா இல்லையா, மந்த்ரா, அவள் கிருஷ்ணா அவதாரத்துலேயும் ஏகவக்ரா அப்படின்னு சொல்லிட்டு கூனியாகவே பிறக்கிறா. சந்தனம் அரைச்சி கொடுத்து கம்சனுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணர் ஒரு நாள் அவளை மோவாக்கட்டையை பிடிச்சி அன்போடு தூக்கி நிமித்துறார். அவள் நிமிந்துடுறா நன்னா. அவளும் திருந்தி நல்லபடியாக இருக்கா. அவள் தான் கலியுகத்தில் ஜனாபாயாக பிறந்திருக்கா அப்படின்னு சொல்கிறா. ஒரு நாள் நாமதேவர் அந்த கோயிலுக்கு வரப்போது இந்த பொன் குழந்தையை பார்த்துட்டு, எப்படி இந்த கோவிலில் தனியாக இந்த குழந்தையால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ எங்கள் ஆற்றுக்கு வாம்மா, எங்கள் அம்மா என் மனைவி எல்லோரும் இருக்கா, உன்னை நன்னா பார்த்துப்பா, அதனால நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி அவத்து கூட்டின்னு போகிறார். ஆற்றுக்கு போயும் மனைவி அம்மா எல்லார்டையும் இந்த குழந்தைய நன்னா பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். அந்த பொண்ணு ஜனாபாயும் ஆற்று வேலையெல்லாம் நன்னா இழுத்து போட்டுண்டு தானே செய்கிறா. வாய் பாடிண்டே இருக்கு கண்ணன் நாமத்தை, காரியம் மட்டும் செஞ்சுட்டே இருக்கா. ஒரு நாள் என்ன ஆறுது, பகவான் ஸ்வயம் பண்டரிநாதன் பார்த்தாக்க நாமதேவரோட ஆற்று செவுத்தை கட்டின்னு இருக்க, இடிஞ்சு போன செவுத்தை சரி பண்ணி கட்டின்னு இருக்கான் பகவான். பதறி போய் ஓடி வந்த நாமதேவர், எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு முன்னாடி தான் அவள் அம்மா ரொம்ப திட்டிருப்பா நாமதேவரை, நீ எப்போ பாரு அவர் நினைவிலேயே இருக்க, ஒரு காரியமும் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி திட்டிருப்பா. அந்த தாயாரும் கண்ணனோட இந்த செயலை பார்த்துட்டு வெக்கப்பட்டு போய், கண்ணா இன்னைக்கு நீ உள்ளே எங்களோட சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனேக்க கிருஷ்ணரும் உள்ளே போகிறார். ஜனாபாய் அவரோட அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் வாங்கி துவைச்சி வளர்த்துறா. அவள் குளிக்க வெந்நீர் போட்டு நல்லா குளிக்க வைக்கிறா அவரை. அவர் குளிச்சுட்டு கொடியில் இருந்த ஜனாபாயோட பழைய வஸ்திரத்தை ஒன்று எடுத்து இடுப்பில் சுற்றிக்கிறார். ஐயோன்னு இருக்கு வாழ்க்கலாம். ஆனாலும் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றா. நைட் அங்கே இருக்கார். கார்த்தால் எழுந்திருந்து ஜனாபாய்க்கு வேலை வந்துடுறது. ஏன்னா அந்த ஆற்று வேலை பூரா அவள் தானே செய்கிறா. அதனால் அன்றைக்கி அவளுக்கு இந்த கல் எந்திரத்தில் அரிசி மாவு அரைக்கணும் அவளுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறா, ஒரு மூட்டை அரிசி எடுத்து வச்சுட்டு அவள் சுத்த போகிறார். இதை பார்த்துட்டு கண்ணன் என்ன பண்ணுறார், அவள் எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு அவரும் ஒரு கை கொடுத்து சுத்துறார், மாவு அரைக்கிறார். அவள் பாட்டுக்கு பாடிகிட்டே இருக்கா. கண்ணன் மேலே தசாவதார பாடல், இன்னும் பல பாடல்கள் பாடின்னு இருக்கா. அவள் சுத்துறோன்னு அவள் நினச்சிட்டு இருக்கார். ஆனால் கண்ணன் தான் பூரா அரைக்கிறான். இதை பார்த்துட்டு அவள் அம்மாவுக்கு பயங்கர இதுவாக இருக்குது. என்னது இது, யார் நீ அரைச்சின்னு இருக்க மாவை? ஏன்னா அவள் இப்போ பகவான் தான் வந்திருக்காருங்கிறத அவள் ரியலைஸ் பண்ணலை அவள் அம்மா. ஸோ அதனால் என்ன பண்ணுறா, ஒரு சாட்டையை எடுத்து அடிக்கிறா அவரை. அடிச்சுட்டு அவளுக்குள்ளே நாமதேவர் ஓடி வரார். இந்த பகவான் எவ்வளவு எளிமையாக நம்ம நாட்டில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அன்புள்ள இடத்துல அவர் ஒரு இதுவும் பார்க்க மாட்டார், அவர் இருப்பார். அப்படின்னு நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அம்மாவை கோச்சுக்கிறார். பகவானும் தன் இருப்பிடமான கோயிலுக்கு அந்த ஜனாபாயோட அழுக்கு வஸ்திரத்தை கட்டிட்டு அப்படியே போய்டுறார் கோயிலுக்கு. போகிறச்சே ஜனாபாயிட்டு சொல்லிட்டு போகிறார், அந்த என்னோட பீதாம்பரத்தை நீ உடுத்திக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போய்டுறார். அவளும் எடுத்து உடுத்தின்னுடுறா. நாளைக்கு என்னங்கிறத பார்ப்போம். ஸோ நேற்று பாண்டுரங்கன் கிளம்பி போனாரா, அங்கே போனால் மற்ற கார்த்தால அர்ச்சகாலெலாம் வரா. கர்ப்பகிரத்தை திறந்தா உள்ள பெருமாள் அழுக்கு வஸ்திரத்தோடு நின்றுருக்கார்.
உடம்புல இருந்த ஒரு நகையும் அவர் மேலே இல்லை. தூக்கி வாரி போடுறது அவளுக்கு. என்ன ஆச்சு? பூட்டி இருக்கிற கோவில்லேருந்து அவர் எப்படி போக முடியும்? ஆனால் அவருக்கு தான் போகிற வழக்கம் உண்டே. நான் ஜனாபாய் வந்து அந்த எல்லோ வஸ்திரத்தை கட்டின்னு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு அர்ச்சகர் சொல்கிறார். உடனே எல்லாரும் கிளம்பி நாமதேவராத்துக்கு போகிறா. போனப்புறம் அங்கே பார்த்தா ஜனாபாய் வந்து அவரோட பீதாம்பரத்தை உடுத்தின்னு இருக்கா. இது உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு கேட்குறார். ஜனாபாய் ஃபுல் ஸ்டோரியும் சொல்கிறா. இந்த மாதிரி கண்ணா ராத்திரி வந்திருந்தான், செவுரு கட்டி கொடுத்தான், எங்களோட உட்காந்து சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்திரத்தில் மாவு அரைச்சி கொடுத்தான் எல்லாம் சொல்லிவிட்டு போகும்போது இது எனக்கு கொடுத்துட்டு போனான் அப்படிங்கிறார். அப்போ நகையெல்லாம் எங்கன்னு கேட்குறா அவா அர்ச்சகாள். நகையா? அவர் எனக்கு வந்து வஸ்திரம் ஒண்டி தான் கொடுத்தார், நகையெல்லாம் கொடுக்கலையே அப்படின்றார். அவன் அர்ச்சகாள்லாம் நம்பலை. அவளோட ரூமில் போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறா. எல்லா நகையும் அங்கே இருக்குது பத்திரமா. ஸோ அவளை என்ன பண்ணுறா, இந்த மாதிரி நீ பொய் சொல்லியிருக்கிற ஒன்று, ரெண்டாவது நகையை வச்சுட்டு இருந்திருக்க, இல்லைன்னு பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜசபாவுக்கு கூட்டின்னு போகிறார். ராஜசபாவில் வந்து ராஜா சொல்கிறார், இவளை வந்து கழுமரம் ஏற்றிடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கழுமர மைதானத்துக்கு அவளை கூட்டின்னு போகிறா. அவள் நினச்சிக்கிறா, கிருஷ்ணா நான் பண்ணாத தப்புக்கு நான் எதுக்கு இதை அனுபவிக்கிறேன்? திரௌபதிக்கு வந்து நீ உதவி பண்ணாயே, அந்த மாதிரி என்னை வந்து காப்பாற்ற மாட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவள் அப்படி கிருஷ்ணான்னு கூப்பிட்ட உடனே அந்த கழுமரம் வந்து இழகி அப்படியே போகிறது. கிருஷ்ணர் அங்கே கோவிலை விட்டு ஓடி வரார். கிரீடை போனது தெரியல, பீலி போனது தெரியல, எல்லாம் இறஞ்சி கிடக்கு, பூவெல்லாம் கொட்டுறது மாலையிலேருந்து. அப்படியே ஓடி வந்து அவளை கட்டிக்கிறதுக்காக ஓடி வரார். இது அத்தனையும் ஜனாபாயோட பக்தியோட மகிமை. அவள்கிட்ட இருந்த அந்த ஒரு திட விஸ்வாச பக்தி அவளுக்கு கண்ணனிட்ட இவ்வளவு அருகாமையை கொடுத்துருக்கு. கண்ணன் வந்து அவள்கிட்ட சொல்கிறார், நீ என்னை மன்னிச்சுக்கோ, உன்னோட பெருமையை இந்த உலகம் அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த லீலையை பண்ணினேனா, நீ என் மேலே பாடுவியோன்னு நிறுத்திட மாட்டியே கோச்சுண்டுன்னு கேட்குறார். அப்போ வந்து அவள் சொல்கிறா, உன்னை என்னால் எப்படி மறக்க முடியும் கண்ணா, நீதானே நான் அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து போகிறார். அதுக்கப்புறம் அவள் பல பாடல்கள் எழுதுகிறா. அதை வந்து கண்ணனே பிரதி எடுக்கிறார், எழுதி வச்சுக்கிறார். பின்னாடி வர ஜனங்களுக்கு வேணும் அது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் நம்ம ஜனாபாயோட அபங்கங்களை ரசிக்கிறோம், கேட்டு நிறைய பேர் பாடுறாத. 200க்கு மேலே இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது அவளோடையது. பட்டும் பல நூறுகள் எழுதினதாக சொல்கிறா. இப்படித்தான் ஜனாபாயோட கதை நடந்தது.